Hi friends, welcome to Saidiya times. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஓல்ட் CD வச்சு எப்படி ரீயூஸ் பண்றதுன்னு நான் ஏற்கனவே பார்ட் 1 போட்டுருக்கேன். அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த பார்ட் 2. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் ஏற்கனவே பார்ட் 1ல சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த CDல இந்த ஸ்டிக்கர்ஸ் லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹைட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நான் அப்படியே வந்து நான் ரீயூஸ் பண்ணிக்கிறனாலும் ஓகே தான், அது உங்களுடைய சாய்ஸ். வாங்க ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடில் வந்துட்டு நான் ஒரு CD எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் வந்து அதோட ஒரு கார்னரில் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு CD எடுத்து நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இதை நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து அது பக்கத்துலேயே வந்துட்டு திரும்பவும் கார்னரில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த CDயை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் அந்த CDயில் வந்து கலர் பண்ணியிருக்க சைடை வந்து நான் உள்ளே வச்ச மாதிரி நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அது உங்களோட சாய்ஸ், எப்படி வேணாலும் நீங்கள் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு CDயும் எடுத்து இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த சைடில் வந்து அது ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற பிளேஸ் இருக்குதுங்க பார்த்தீங்களா, அதுலேயும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெண்டு CDயை ஜாயின் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்னொரு கார்னர்லேயும் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் இன்னொரு CD எடுத்து நான் வந்து அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த கார்னர்லையும் வந்துட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணி CD பேஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், ஒரு அழகான வந்து பென் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் டேபிளில் வச்சு நீங்கள் இதை பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை வந்து நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு முன்னாடி வச்சுட்டு உங்களோட காஸ்மெட்டிக் திங்ஸ்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க அடுத்தது மெத்தட் 2 பார்க்கலாம். இந்த மெத்தடுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு CD எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து ஒரு பவுடர் டப்பா எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வேஸ்ட் டப்பாலாம் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த பவுடர் டப்பாவோட பாட்டமில் வந்துட்டு நான் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த CDயில் சென்டராக வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நான் வந்துட்டு இன்னொரு CD எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த CDயை நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த CDயில் ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு நான் 3 சைஸில், கொஞ்சம் குட்டி சைஸில், மீடியம் சைஸ், பெரிய சைஸ், இந்த மாதிரி நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ட்ரா பண்ணி நான் கட் பண்ணி ஹோல் போட்டு வச்சுருக்கேன். இப்போது அடுத்ததாக நம்ம வந்துட்டு நம்ம ஏற்கனவே அந்த பவுடர் டப்பா பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இதை எடுத்துக்கோங்க. அதில் டாப்பில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த CDயை வந்து அதோட டாப்பில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு அழகான ஸ்பூன் ஸ்டாண்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நீங்கள் உங்கள் டைனிங் டேபிளில் வச்சுட்டு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்கள் அதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் ஸ்பூன், சிஸ்ஸர் இதெல்லாம் இருக்குங்க இல்லையா, இந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் இதை ஆர்கனைஸ் பண்ணி உங்கள் அடுப்புக்கிட்டையும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா டைனிங் டேபிளையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூனெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணியெல்லாம் ஈஸியாக வடிஞ்சிடும். வாங்க மெத்தட் 3 பார்க்கலாம். இப்போது மெத்தட் 3க்கு வந்து நான் ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் வந்து பெரிய வாட்டர் பாட்டில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வந்து குட்டி வாட்டர் பாட்டில் இருக்குங்களா, அதை எடுத்துகிட்டு நான் அந்த பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது நான் இந்த வாட்டர் பாட்டில் டாப் போர்ஷன் இருக்குங்களா, அந்த கேப் போர்ஷன், அதை மட்டும் நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பார்ட் 1 வீடியோ பார்க்கலனா அதோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அடுத்ததாக நான் வந்துட்டு 2 CD எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான் இந்த பாட்டிலில் வந்துட்டு ஒன் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் இன்னொரு CD எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் வந்து வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சென்டராக இந்த மாதிரி நான் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இன்னொரு சைட்லேயே வந்துட்டு இந்த மாதிரி நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன்.
இந்த மாதிரி டாப்லேயே பாட்டம்லேயே நல்லா வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு சீடி எடுத்துகிட்டு அதே மாதிரி நான் இதையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் 2 வாட்டர் பாட்டில் கேப் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு கேப் எடுத்துகிட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் இன்னொரு கேப்லேயும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு சீடிக்கு பாட்டமில் சென்டராக வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேக் ஆகாது, ஆடாது, உங்களுக்கு நல்லா நேராக ஸ்டாண்டாகி நிற்கும். இப்போ பாருங்கள், ஒரு அழகான பென் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பென் ஸ்டாண்டாக அழகாக உங்கள் டேபிளில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் ப்ரஷ்ஷெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பெயிண்டிங் பண்ணும்போது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்பூனு கூட இதில் வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.